வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பள சமுதாய நலச்சங்கத்தின் சுயம்வரம் நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றம் அருகே நல்லூர் வீரபாண்டிய நகரில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பளத்தார் சமுதாய நலச்சங்க வளாகத்தில் இன்று சுயம்வரம் நிகழ்ச்சி நடந்தது. காலையில் முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாடு, யாகசாலை, வேள்வி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தன. அதைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஆகியவை நடந்தது. அதில் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் பிறகு சுயம்வரத்தில் கலந்து கொண்ட ஆண் மற்றும் பெண்களின் குடும்ப விவரங்கள் மற்றும் அவர்களது மொபைல் போன் எண்கள் அறிவிக்கப்பட்டு டிஜிட்டல் திரையிலும் வெளியிடப்பட்டன. இந்த ராஜகம்பளத்தார் சமுதாய சுயம்வரம் நிகழ்ச்சியில் கோவை, மதுரை, தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், கம்பம், விருதுநகர், திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் தென் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு விருந்து அளிக்கப்பட்டது. முன்னதாக அவர்களை ராஜகம்பளத்தார் சமுதாய நலச்சங்க நிர்வாகிகளான விழாக்குழு தலைவர் முத்துச்சாமி, சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் ராமதாஸ் ஆகியோர் வரவேற்று சுயம்வர நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சுயம்வரம் நிகழ்ச்சியில் மணமகள் தேடுவோரும் மணமகன் தேடுவோரும் தாய் தந்தையர்களும் பெற்றோர்களும் சுமார் 500 பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். 500 ஜாதகம் பெறப்பட்டது. முதலில் ஆன்லைனிலும் வெப்சைட்டிலும் இந்த ஜாதகத்தை பெறப்பட்டு அது நாங்கள் சோசியல் மீடியாவில் போடுவோம். அதை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு புது முயற்சியாக, ஏன் நேரில் பார்த்தா கொஞ்சம் நல்லா நடக்குமே, சீக்கிரம் நடக்குமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த சுயவரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலையில் வேள்விகள், அதாவது விநாயகர் முதற் கடவுளான விநாயகர் மற்ற கடவுள்களுக்கு வேள்விகள், திருமணமாக வேண்டும், திருமணமாகி மகப்பேறு அடைய வேண்டும் என்பதற்காக வேள்விகள் நடத்தப்பட்டது. இது ஒரு நேர்முகமாக அவங்க பார்த்து பேசுகிற மாதிரி வரன்களை பற்றி பேசி அவங்களே அறிமுகமாகி இந்த சுயவரம் நிகழ்ச்சி அவ்வாறு நடைபெறும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு இப்பொழுது வரன்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 500 பேரில் ஒரு 10%, ஒரு 50 பேராவது கண்டிப்பாக இன்னைக்கு முடிவு எடுப்பாங்கங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றாக திருமணமாகி மகப்பேறு பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சியே. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.